ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சு. இப்போது நம்மளோட ஓல்டு விண்டோஸ் 10 ப்ரோவில் இருந்து எப்படி விண்டோஸ் 11க்கு ஃப்ரீயாக மாற்றலாம் அப்படின்றத மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். இந்த அப்டேட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை யாரால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக யாராச்சும் புதுசாக லேப்டாப் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி லேப்டாப் வாங்கினவங்க விண்டோஸ் 10 ப்ரோ ஒரிஜினல் வெர்ஷன் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக அது மாதிரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது கஸ்டம் பிசி அசம்பிள் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓஎஸ், அதாவது ரீட்டைல் கீ இல்லை ஓஇஎம் கீ இது வச்சு அப்டேட் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஒரிஜினல் வெர்ஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களால வந்து இந்த அப்டேட்டை பண்ண முடியும். இப்போ அந்த அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ப்ரொசீஜராக பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம விண்டோஸ் 11 ப்ரோவை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ற ப்ரொசீஜரை பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து விண்டோஸ் 11 ப்ரோ அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து விண்டோஸ் 11 பைன்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். அது டைப் எரர் தான், நீங்கள் ப்ரோன்னு டைப் பண்ணால் போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேபிலிட்டி டூல் வந்து நமக்கு இருக்கும். அந்த கம்பேபிலிட்டி டூல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி நம்ம சிஸ்டமில் விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டூலை டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இது நார்மல் இன்ஸ்டேஷன் ப்ரொசீஜர் தான், நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். இப்போ டூல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம செக் கொடுத்து பார்ப்போம், சரி நமக்கு வந்து இது பாசிபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் செக் நோ கிளிக் பண்ணுறேன். ஓ மை காட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோ பிசி cannot run விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா TPM 2 இஸ் அ ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ரன்னிங் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம TPM 2 அப்படின்னா என்னன்றதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, இப்போ TPMனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல். அது வந்து ஒரு சின்ன டிவைஸ், இன்டெகிரேட்டட் ஐசி டிவைஸ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இப்போலாம் லேட்டஸ்ட் மதர் போர்டில் இன்பில்ட்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம மதர் போர்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தனியாக வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த சிப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம சிஸ்டமில் இருக்க சென்சிட்டிவ் டேட்டா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரில் ஸ்டோர் ஆகிடும். அதாவது சாஃப்ட்வேரில் ஸ்டோர் ஆன எல்லா டேட்டாவுமே ஈஸியாக ஆக்சஸில் எடுக்க முடியும். ஆனால் ஹார்ட்வேரில் ஸ்டோர் ஆன டேட்டா வந்து சீக்கிரம் எடுக்க முடியாது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு முக்கியமான டேட்டாவை ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி சிஸ்டம் கனெக்ஷன் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது. அதாவது அதை வந்து ஃபிசிக்கலாக டெஃப்ட் பண்ண முடியுமே தவிர யாரும் மாலிகுலர்ஸாக இன்டர்நெட்டில் ஹேக் பண்ண முடியாது. இந்த சிப்பும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணணும். அந்த சிப்பையே நமக்கு விண்டோஸ் 11 தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்டு ஆப்ஸும் சப்போர்ட் ஆகுது. அதாவது கூகுள் பேவாக இருக்கட்டும், ஃபோன்பேவாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா பேமெண்ட் ஆப்புமே சப்போர்ட் ஆகும். நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இருக்காது. ஏன் அப்படின்னா விண்டோஸில் வந்து நிறைய தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு ப்ரொசீஜரே இல்லாமல், அதாவது இப்போது நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் தான் மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணுவோம். தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணும்போது அது நிறைய வார்னிங்ஸ் கொடுக்கும். ஆனால் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா 90% ஃபுல்லாகவே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான். ஸ்டோர்லேருந்து, அதாவது வெரிஃபைட் ஆப் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்லை. யாருனாலுமே இப்போ நம்மளே கூட ஒரு ஆப் டெவலப் பண்ணி டேரெக்டாக விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஒரு வார்னிங்கும் கேட்காம டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடும். இதுதான் விண்டோஸில் இருக்க ப்ராப்ளம். அது ஓவர் கம் பண்ணணும், அதாவது செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த TPM வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இப்போ TPM பற்றி பேசிக்காக பார்த்துட்டோம். இப்போ TPM சிப் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டில் 95% ஆஃப் பாப்புலேஷன் வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் கண்டிப்பாக விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் TPM சப்போர்ட் உள்ள மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக அந்த TPM சிப் வாங்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அமேசானெல்லாம் இப்போது 8,000 to 20,000 வந்து அந்த சிப் ரேட் போயிட்டுருக்கு. ஆனால் மேக்ஸிமம் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த சிஸ்டம் எல்லாத்துலேயும், அதாவது மதர் போர்டு எல்லாத்துலேயுமே TPM வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்டு தான் இருக்கும். இப்போ நம்ம TPM வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னா அது எப்படி எனேபிள் பண்ணலாம், அதாவது பயோஸில் போய் எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயோஸில் பூட் பண்ணியிருக்கோம். அது பயோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செட்டிங்ஸில் போயிட்டு மிஸ்லேனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா AMD CPU TPM, அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய டிவைஸில் பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் வந்து தனியாக இது TPM இன்ஸ்டால் ஆகலை. ஆனால் AMD CPUவில் பார்த்தீங்கன்னா TPM ஃபீச்சர் இருக்குது. அதை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். அதை எனேபிள் பண்ணி அந்த செட்டப் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ப்ராசஸ், அதாவது அந்த வெரிஃபிகேஷன் செக்கை வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். அதனால் மறுபடியும் நான் அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த டைம் நம்ம இன்ஸ்டால் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து செக் நோ கொடுக்குறேன். இப்போ செக் நோ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. திஸ் பிசி கேன் ரன் விண்டோஸ் 11, அதாவது இப்போ நம்ம பிசியில் வந்து விண்டோஸ் 11 வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ வந்து உடனே நமக்கு வந்து கிடைக்காது. இது வந்து ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் வந்து புஷ் பண்ணல ஏரில்.
இது எப்படியும் ஒரு 1 வீக்குள்ளே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டு. இப்போ நம்ம Windows 11 ப்ரோக்கு எப்படி ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது மாதிரி இன்னும் நிறையா தகவல் இந்த சேனலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிசி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.